நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், உனக்கு மன்னிப்பில்லை, மரண தண்டனைனார். தலையை வெட்ட உத்தரவு. கற்பனை பண்ணி பாருங்க, செய்ய முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்க. 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு மகள்களுடைய நினைச்சு பார்க்கல, மறுமை எனக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு. புருஷனை கொன்னாச்சுங்கிற தகவல் அக்காவும் தங்கச்சிக்கும் போகுது. பல்லக்கில் வந்துகிட்டு இருக்காங்க சிவகாமி, ராசலட்சுமி. சிவகாமிக்கு போய் முதல்ல சொல்லப்படுது, உங்க கணவனை தலையை வெட்டியாச்சு, உங்க அப்பா உத்தரவு போட்டார்னு. தலையை வெட்டியாச்சுன்னு கேட்ட உடனே பல்லக்கை இறக்க சொல்லி அதிலிருந்து கீழே இறங்கி அங்கனையே தீ மூட்டி உயிர் விட்டா. அதுதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அங்கனை தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரங்கநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு. அதனாலதான் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு பேர் வந்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்! அக்காவும் தங்கச்சியும் புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்தது. அதனால 2 பேரும் உயிர் துறந்தார்கள். ஆனா 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்த விஜயரங்கநாத சேதுபதி என்ன நினைச்சாரு? நம்மெல்லாம் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு தூங்குறோம். பொழுது விடிஞ்சா பொழுது வட்டா என்ன பாடுபடுத்துவானோ, குடியார பயிர்களாக நிரம்பிட்டாங்களே, என்ன கதி ஆகுமோ இந்த நாட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அவர் 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சிந்திக்காமல் இந்த நாட்டோட சத்தியம், நீதி, நேர்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரங்கநாத சேதுபதி மன்னர். எவ்வளவு பெரிய பெருமை இருந்தது, வரலாற்று சான்றுகள் இருந்தது, எதுவும் இல்லையே. ஆனாலும் நம்ம எப்படி ஆளாயிருக்கோம் நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல மடம் இருந்துச்சு, மரங்கள் இருந்தது. சாலை விரிவாக்கம்ங்கிற பேரில் மடத்தை இடித்து மரத்தை வெட்டிட்டாங்க மடப்பயிலுங்க. நான் என்னத்தை சொல்கிறது? நான் என்ன கேட்குறேன், பேர் மட்டும் இருக்குது. வெட்டுனீங்க, இடிச்சிங்கல்ல, பக்கத்தில் ஒரு இடத்த தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த மடத்தை கட்டி வச்சு பேர் வச்சிருக்கேன். அதான முறை. மதுரை தமுக்க மைதானத்தில் எங்கள் ஐயா சங்கரதாஸ்